ஐ வில் ஒன்லி ப்ளீஸ் காட் நாட் மேன் அப்படின்ற டிசிஷன் ஹஸ் மேட் இம் பிகம் லைக். இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு செய்வோம். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று இருந்தார். என்னாச்சு? அவர் முகம் பிரகாசம் அடைஞ்சிச்சு. வேத வசனத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்து அந்த சூழ்நிலையிலே காணப்படுங்க, உங்கள் முகமும் பிரகாசம் பண்ணும். ஆகையால் மெல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். 3 வருஷத்துக்கு இதுதான் சாப்பாடு. யோசனை பண்ணி பாருங்க. அவனுடைய டிசிஷன், தானியேல் டிசிஷன், அவனுடைய கூட இருந்தவர்களோட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் டிசிஷன் made them perfect before the sight of the king. உலக பிரகாரமான ராஜா. Because they wanted to be in the right books of the King of Kings and the Lord of Lords. தேவனுடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுடைய புஸ்தகத்தில் அவருடைய கணக்குக்கு சரியாக இருக்கணும்னு பார்த்தான். அதனால கலவரை தூக்கி வச்சார். வேதத்தில் அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு போட்டிருக்கோம் 34 சங்கீதத்தில். மோசையோட கதையும் அதே தான். மறுரு மலையில் இயேசு போய் நின்றுட்டு வெளியே வந்தபோதும் அதே கதை தான். தேவனுடைய சமூகத்தில் நம்ம நின்னோம்னா நம்ம முகமும் பிரகாசம் அடையும். 40 நாள் இரவும் பகலும் மோசே தண்ணி குடியாமல் தான் மலை மேலே உட்காந்துருந்தார். நம்ம ஊரில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் வாட்டர் பாட்டில், அது மாதிரி வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போகல. அந்த காலத்தில் வாட்டர் பாட்டிலும் கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வசனத்தை எடுத்து மோசே பயன்படுத்தினார், இயேசுவும் பயன்படுத்தினார். இது ஏன் சொல்கிறேன்னா, வசனத்தை கற்கொள்வதன் மூலம், வசனத்திலோட ஜீவிப்பதன் மூலம் ஒரு மனுஷன் வாழ முடியும். உலகமே எவ்வளவோ மாறிட்டு வரலாம், ஆனாலும் இப்போ நம்ம இதுதான் பார்க்கணும். சரி. அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது 17வது வசனம். அந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்து 127 தேசத்தில் இருக்கிற எல்லா எழுத்துலையும் சகல ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். knowledge and acting in a wise way கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இன்னைக்கு இதுக்கு தான் அலையிறாங்க. நீங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் போட்டு கூகுளில் போய் பார்த்து பாருங்கள். ஒவ்வொரு கதையாக எழுதுவாங்க. த புக் ஆஃப் விச் கிராஃப்ட்னு ஒன்று இருக்கும். அதில் போய் படிச்சிங்கனாலும் இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கனவு கணிச்சுன்னா பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன் மக்கள் அதை அறிய விரும்புகிறான்? எதிர்காலத்தை கண்டு பயந்து. நாம் கர்த்தரோடு இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நடத்தி கொண்டு போவார். ஏரோது திடீர்னு அவர் மிரட்டுறதுக்கு, இயேசுவை மிரட்டுறதுக்கு சொல்லி அனுப்பிச்சான். ஏரோதின் இப்போ சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க, ஏரோது கொலை செய்ய வகை தருகிறான்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம 4 நாளைக்கு நடமாடணும், 3 நாளைக்குள்ளே நான் சாமாட்டேன் இப்படின்னு போய் நீங்கள் அந்த நரிக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். He knew his future. ஏனென்றால் அவருக்கு தான் வந்த பர்பஸ் என்னன்னு தெரியும். என்னைக்கு அவரை சிலுவையில் அடிக்க போகிறாங்க அது கூட அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த வார்த்தையை விடுறாரு. மாதிரி தானியலுக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு, நான் இது மாதிரி செய்தால் கர்த்தர் ஆன்சர் பண்ணுவார் எனக்கு. I won the favor of God. The only thing is winning the favor of God. God is a person who is going to make you
live nicely in this world. இந்த உலகத்தில் நல்லா செழிப்பாக வாழும்படி கர்த்தரால் ஒருவரால் தான் உன்னை மாற்ற முடியும். நீ உன்னோட என்னென்னமோ ட்ரை பண்ணி பாரு, உன்னால் முடியாது. ஏனென்றால் உலகத்தில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாம் படிப்பாங்க, கடைசியில் அவங்க பிரிச்சுக்கிறாங்க படிப்பை. அனாட்டமி, பயாலஜி, ஃபிசியாலஜி, கெமிஸ்ட்ரி, பாட்னி, இது அது, ஃபிசிக்ஸு, ஒன்றும் பிரிச்சுக்கிறாங்க. அஸ்ட்ரானமி ஏதோ படிக்கிறாங்க. படிச்சுட்டு கடைசியில் உண்மையான தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஓஷனாகிராஃபி எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது. தேவஜனமே, நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? அப்போ என்னத்தை சார்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும், இதுதான் முக்கியம். இன்னைக்கு இவர்கள் இந்த நல்ல முடிவு எடுத்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததினால் பெருகினார்கள். ராஜ சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு அவர்களுக்கு முடிவு வந்தது. அவர்களால் முடிந்தது. ராஜா பார்க்குறான், நல்லா இருக்கிறாங்களே இந்த பசங்க, எல்லாரோட இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே. ராஜா எந்த கேள்வி கேட்கல, என்ன சாப்பிட்டாங்கன்னெலாம் கேட்கல. The result given by God was there, evident. அந்த ரிசல்ட்னால ராஜா எதுவும் கேட்க முடியல. ராஜா அரண்மனையில் பெரிய போஸ்டில் உட்கார வச்சிட்டான். சரி, இப்போ வந்து 20வது வசனம் பாருங்க. சாரி 19 ராஜா அவர்களோட பேசினான். ராஜா இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. ராஜா கேள்வி கேட்டால் பதில் சொன்னால் நல்லா கரெக்டாக ஒருத்தன் சொன்னா இஷ்டம் வரும், தப்பாக சொன்னால் கோவம் வரும். பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவனும் காணப்படவில்லை. When God's favor is on you, you will be like this. You will win. You will start winning. சும்மா நான் இதை படிச்சுட்டேன், இதை பண்ணேன், நான் இப்படி பண்ணேன். God's favor should be on you. இப்போ வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்திலே நின்றார்கள். அப்படின்னா அது ராஜா கண்ணு முன்னாலே நிற்கிறான். ராஜா கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறான். ராஜா என்ன கொடுக்குறானோ அதுதான் பண்ணுறான். ராஜா திடீர்னு நினச்சா பரிசு மழையாக பொழிவார். படிமா. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக சமர்த்தரனா they are more eligible for the qualification. முதல்ல நம்ம படித்தோம், 3வது வசனத்தில் படித்தோம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு. 3வது வசனம் படிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். பார்த்தீங்களா, இந்த குவாலிஃபிகேஷனை தாண்டி 10 மடங்கு சாமர்த்தராக கண்டான். இந்த குவாலிஃபிகேஷனை செட் பண்ணது இந்த ராஜா, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குவாலிஃபிகேஷனை 10 மடங்கு சாமர்த்தரா இப்போ பார்க்குறான். என்னடா இந்த பசங்களை கொண்டு வந்து வச்சா, இந்த பசங்க சூப்பராக இருக்கிறாங்க, வெரி ஸ்மார்ட். அந்த ஸ்மார்ட்னஸ் எங்கே ஸ்மார்ட் வந்துச்சு, ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க, எல்லாரோட அதிக புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்துச்சு?
பரத்திலிருந்து வருகிறது. தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததினால், கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் இருந்ததினால், இவர்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில், விசுவாசம் கர்த்தர் பேரில் இருந்ததினால் இவர்கள் பெரிய சாமர்த்தராக வந்தார்கள். கடைசி 21வது வசனம். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். அடுத்தது எத்தனையோ டிகேட்ஸ் அந்த அரண்மனையில் தான் தானியேல் இருக்கிறார். கர்த்தர் அப்படி கொண்டு அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வைக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்களும் நாங்களும் கர்த்தரை பிரியப்படுத்துவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மளை கொண்டு சேர்ப்பவர்களாக இருப்பார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இறுதியிலையும் காத்து கொள்ளக்கூடும் போட்டு அப்படி பிலிப்பியரில் பாருங்க. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன் இதை ராஜாவுக்கு தெரியப்படுத்துங்க, இல்லாட்டி மனுஷனுக்கு தெரியப்படுங்க, பாஸ்டருக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்ல, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிருக்கு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எது தேவ சமாதானம்? இதுதான் அங்கே வந்தது. தானியேலுக்கு வந்தது. ஹி வாஸ் காம். ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும், யாராலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். கர்த்தர் தன்னோடு இருந்தார் என்று சொல்லி தெரியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்குறோம் தானியேல் வாழ்க்கையில். இன்றைக்கி நாமளும் கர்த்தரை பின்பற்றீர்கள், அவரோடு நடக்கிறவர்களாக இருந்தால், இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், யோவான் 1 யோவானில் போட்டிருக்கோம், தேவனால் பிறந்த யாவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கனவனை தொடான்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி தேவனோடு நம்ம இணைத்த ஜீவியத்தை வைத்திருப்போமானால் நம்மளை யாரும் தொட முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் எண்ணங்களையும் உங்களை விதியும் சீர்படுத்தி உங்கள் சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புங்கள். இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழ்வதற்காக தான் நம்மளை அவர் உருவாக்கியிருக்கிறாரு. நோ யோர் பர்பஸ் அண்ட் நோ யுவர் எவ்ரி திங் அண்ட் வாட்ஸ் த பர்பஸ் ஃபார் விச் காட் ஹஸ் சென்ட் அஸ். அதை கண்டுபிடிங்க, அது ஆவியானவர் கேளுங்க, சொல்லிக் கொடுப்பாரு. அதை செய்து அதன்படி வெற்றியோடு ஜீவிக்க அவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த மக்களுக்கு தானியேலுடைய வாழ்க்கையும் வேதத்தில் இந்த மற்ற பகுதியிலையும் எடுத்து படித்து பார்த்தோம். கர்த்தாவே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இறுதிகளையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்களாக காத்து கொள்ள கடவுதுக்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் இதை ஒவ்வொருவரும் அவர்களை பின்பற்றி வெற்றியோடு ஜீவிக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடந்து கொள்ள கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே